எப்போவாவது அல்லது அடிக்கடி தமிழ் தெரியாத ஏரியாக்களுக்கு போயிட்டு அங்கே இல்லை ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்க வேண்டிய அவசியம் ஏற்படுதா? இது வாழ்க்கையில் எப்போவாவதுனாச்சும் நடக்கும் அல்லது அடிக்கடியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான நாட்களாக நீங்கள் ஓகே, உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். என்ன வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க தானே? பொதுவாகவே நமக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ ஆஃபீஸ் ஒர்க்கு சம்மந்தமாகவோ அல்லது ஒரு மனநிலை மாற்றத்திற்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது இல்லைங்களா? அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம தமிழ்நாடு விட்டு அந்தாண்ட போயிட்டாலே ஹிந்தியும் தெரியாது அப்படிங்கிறதுனால நம்மளால் சமாளிக்க முடிஞ்சது தெரிஞ்ச இங்கிலீஷால் தான். அதனால் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது எப்படிலாம் நம்ம இங்கிலீஷில் பேச வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை உருவாக்கியிருக்கிறேன். இதை இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் அந்த மாதிரி கான்வர்சேஷனாகவே உருவாக்கியிருக்கிறேன். தமிழில் கேப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவை பாருங்கள், தெளிவாக ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் போட்டு பாருங்கள். அதில் உள்ள சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள். போல செய்தல் அப்படின்னுவாங்க, ஓகேவா? திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறது மூலமாக ரெப்பிட்டேஷன் தான் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு முக்கியமானது. அதை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல இங்கிலீஷ் பேசி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு கப்புள், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ஊருக்கு போகிறாங்க. வெளியூர், தமிழில் பேச இயலாத சூழல், இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். அங்கே அவங்க இங்கிலீஷில் பேசி எப்படி ஒரு இடத்துல ரூமு புக் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க. அங்கே உள்ள வசதிகள் சம்மந்தமாக எப்படிலாம் இவங்க கேள்விகள் கேட்டு இவங்க தங்களுடைய டூரை எப்படி இனிமையாக அமைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இவங்களுடைய இந்த டூர் ப்ரோக்ராம் தான் இங்கே நான் உங்களுக்கு கான்வர்சேஷனாக கொடுத்துருக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஹோட்டலில் அறை பதிவு செய்தல் எப்படி? ஹவு டு புக் எ ரூம் இன் எ ஹோட்டல். ஹவு டு புக் எ ரூம் இன் எ ஹோட்டல். வெளியூரில் போயிட்டு ரூம் புக் பண்ணும்போது எந்த விதமான வாக்கியங்கள்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் பார்க்கலாமா? என்ன செய்வோம்? ரிசப்ஷனுக்கு நேராக போவோம். போனோடனே அந்த டைமுக்கு தகுந்தாவில் விஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? மார்னிங் இல்லைன்னா ஈவினிங், ஓகே, குட் மார்னிங் இல்லைன்னா குட் ஈவினிங் அப்படின்னு நம்ம விஷ் பண்ணுவோம். விஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்போம்? அங்கே ரிசப்ஷனில் நம்ம போனோடனே ரிசப்ஷனில் உள்ளவங்க என்ன கேட்பாங்க? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? இதுக்கு நம்ம என்ன, ஒரு ரூம் புக் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி விரும்புகிறேன் அப்படின்ற எல்லாத்துக்குமே நீங்கள் வுட் லைக் போட்டுக்கோங்க, ஐ வுட் லைக்னு போட்டுக்கோங்க. இப்போ ஐ வுட் லைக் டு என்ன செய்ய விரும்புகிறீங்க? புக் பண்ண விரும்புகிறீங்க. புக் எ ரூம் இன் யுவர் ஹோட்டல். எப்படி சொல்லலாம்? ஐ வுட் லைக் டு புக் எ ரூம் இன் யுவர் ஹோட்டல். அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்க? ஹவு மெனி ரூம்ஸ் டு யூ வாண்ட் டு புக் சார்? ஹவு மெனி ரூம்ஸ் டு யூ வாண்ட் டு புக் சார்? அதுக்கு நம்ம பொதுவாக எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை ரூம் வேணும் அப்படின்றத சொல்லுவோம்ல. அதுக்கு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? எத்தனை ரூம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இல்லைங்களா? அது எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒரு ரூம் தான் வேணும், இது எப்படி சொல்லலாம்? ஒன்லி ஒன் ரூம், மை ஒய்ஃப் அண்ட் ஐ. எனக்கு ஒரு ரூம் தான் வேணும், என் ஒய்ஃபும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஒன்லி ஒன் மை ஒய்ஃப் அண்ட் ஐ. அப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்பாங்க? அங்கே சிங்கிள் பெட்டா இல்லை டபுள் பெட்டா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது எப்படி கேட்குறாங்க பார்க்கலாமா? சிங்கிள் ஆர் டபுள் சார்? சிங்கிள் ஆர் டபுள் சார்? ஸோ இப்போ நமக்கு சிங்கிள் வேணுமா டபுள் வேணுமா அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்போ டபுள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், டபுள், ஓகேவா? வேறு என்ன கேட்கலாம்? அடுத்தது இந்த ரூம் ரெண்ட்டு இல்லை சார்ஜஸ்லாம் எவ்வளவு அப்படின்னு கேட்கணும் இல்லைங்களா? அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மச் ஆர் யுவர் சார்ஜஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வாட் ஆர் யுவர் சார்ஜஸ்ன்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யுவர் சார்ஜஸ். உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும், அதுக்கு சார்ஜஸ் வேறு இருக்கும் இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன கேட்பாங்க? எந்த மாதிரியான ரூம் நீங்கள் புக் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி கேட்பாங்க பார்க்கலாமா? வாட் டைப் ஆஃப் ரூம் டு யூ வாண்ட் டு புக் சார்? வாட் டைப் ஆஃப் ரூம் டு யூ வாண்ட் டு புக் சார்? ஓகே, என்ன டைப்பான ரூம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டாங்க. நமக்கு தெரியாது இல்லையா என்ன
டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதை இப்போ நம்ம கேட்போம் இல்லைங்களா, என்ன விதமான ரூம்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம், வாட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் do you have, எப்படி கேட்கலாம், வாட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் do you have அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு அவங்க பலவிதமான ரூம் டைப் இருக்கும் அவங்கள்ட்ட இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எந்த விதமான ரூம்லாம் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். Our rooms have a lot of types. Our rooms have a lot of types with different prices. We have a standard room, deluxe room, and a suite for a couple, and services that will bring the best time to you, sir. Our rooms have a lot of types with different prices. We have a standard room, deluxe room, and suite for a couple, and services that will bring the best time to you, sir. ஸோ எந்த விதமான ரூம்லாம் அவங்கள்ட்ட இருக்குது, நமக்கு அதில் உள்ளது எந்த ரூம் வேணும் அப்படின்றத நம்ம கேட்போம் இல்லையா. சப்போஸ் இப்போ பாருங்களேன், அவங்க டீலக்ஸ் ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஓகேவா, நம்ம வெளியூர்லாம் போய் தங்கியிருக்கும்போது டீலக்ஸ் ரூம் நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம், அதை எப்படி கேட்கலாம், ஓகேவா. வாட் ஆர் யுவர் சார்ஜஸ் ஃபார் த டீலக்ஸ் ரூம், எப்படி கேட்கலாம், வாட் ஆர் யுவர் சார்ஜஸ் ஃபார் த டீலக்ஸ் ரூம் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்லுவாங்க, எவ்வளோதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். It is 2,500 rupees for 24 hours. It is 2,500 rupees for 24 hours. அது ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன டவுட் வருதோ அதெல்லாம் நம்ம கேட்போம், ஓகேவா. இந்த 2,500 ருபீஸ்ன்றது டோட்டல் சார்ஜஸா, அதில் வந்து ரூம் சர்வீஸ்லாம் வருதா, இல்லை ஜிஎஸ்டி தனியாக வருதா, இல்லை இதுலேயே இன்க்ளூடடா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. அது எப்படி கேட்குறது அப்படின்னா, டஸ் இட் இன்க்ளூட் த ஜிஎஸ்டி அண்டு சர்வீஸ் சார்ஜ், எப்படி கேட்கலாம், டஸ் இட் இன்க்ளூட் த ஜிஎஸ்டி அண்டு சர்வீஸ் சார்ஜ். அவங்க எஸ்ன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா இல்லை அதெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் தனி ஜிஎஸ்டி தனி அப்படின்னா அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாமா. No, it does not include the GST and service charge. Our service charge will be 5% and GST 12%. No, it does not include the GST and service charge. Our service charge will be 5% and GST 12%. ஸோ ரூம் சார்ஜஸ் தனி சொல்லிட்டாங்க, ஜிஎஸ்டி தனியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இது ஓகேன்னா ஓகேன்னு சொல்லிடுவோம். பட் நம்ம எப்போதுமே என்ன செய்வோம், கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்கனாமிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம், உங்கள் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் எக்கனாமிக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம், யுவர் ரேட்ஸ் ஆர் ஹை, ஐ எம் லுக்கிங் ஃபார் அன் எக்கனாமிக் ஒன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், யுவர் ரேட்ஸ் ஆர் ஹை, ஐ எம் லுக்கிங் ஃபார் அன் எக்கனாமிக் ஒன். உடனே அடுத்தது அவங்க என்ன கேட்பாங்க, ஒரே ஒரு நாள் அப்படின்னா பெருசாக ஒன்றும் குறைக்க மாட்டாங்க. ஒரு நாள் 2-3 நாள் நம்ம தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க குறைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போ அடுத்தது அவங்க எப்படி கேட்பாங்க, எத்தனை நாளைக்கு நீங்கள் இங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அது எப்படி கேட்குறாங்க பார்க்கலாமா. How many days do you want to stay, sir? How many days do you want to stay, sir? எத்தனை நாள் நீங்கள் தங்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. அடுத்தது நம்ம ஒரு 2 நாள் தங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்லலாம், 2 days. எப்படி சொல்லலாம், 2 days. நம்ம சொன்னோன்னே அவங்களுடைய பதில் பொதுவாக கன்வின்சிங்காக தான் பேச ட்ரை பண்ணுவாங்க, கஸ்டமரை விட விரும்ப மாட்டாங்க இல்லையா. எப்படி சொல்லுவாங்க, எங்களோட ரூம் சர்வீஸ் நல்லாயிருக்கும், ஓகேங்களா, நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. அடுத்தது ஏதாவது கொஞ்சம் நாச்சும் நம்மளை பார்த்தோன்னே நம்மளுடைய ஐடியா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஸோ குறைக்க முடிஞ்ச இடத்துல குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, ஓகேவா. அது எப்படி செய்கிறாங்க பார்க்கலாமா வாங்க. Our rooms are very nice, sir. I will make it 2,000 rupees per day for you. Is it okay, sir? Our rooms are very nice, sir. I will make it 2,000 rupees per day for you.
Is it okay, sir? ஸோ அவங்க ரூம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சர்வீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 500 ருபீஸ் குறைக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம் அடுத்தது? ஓகே தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஓகேவா, ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம கேட்போம். ஓகேவா, காலை உணவு இதில் சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்? டஸ் திஸ் ரூம் இன்க்ளூட் பிரேக்ஃபாஸ்ட்? எப்படி கேட்கலாம்? டஸ் திஸ் ரூம் இன்க்ளூட் பிரேக்ஃபாஸ்ட்? காலை உணவும் இந்த ரூம் சார்ஜஸ்லேயே வருதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு ஆமாம், காலை உணவு இதில் வருது. அப்புறம் அந்த ஹோட்டலில் வேறு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் இந்த சார்ஜஸ்குள்ளே தான் வருது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாமா? வாங்க. Yes, this room includes breakfast. You can use the hotel facilities like swimming pool, gym center and yoga center are all included. ஸோ ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிம் சென்டர், யோகா சென்டர் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே அந்த சார்ஜஸ்குள்ளாரே இன்க்ளூடட் அப்படின்றாங்க. வெளியூர் 2000 ருபீஸ் தான். வேறு என்ன வேணும்? ரூம் புக் பண்ணிடலாம். அடுத்தது பொதுவாக நம்ம என்ன கேட்போம்? நம்ம அங்கே வந்துட்டோம், புக் பண்ண போகிறோம். அடுத்தது செக் அவுட் டைம் தான் நம்ம மெயினாக கேட்போம் இல்லைங்களா? அதை எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த செக் அவுட் டைம்? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த செக் அவுட் டைம்? இந்த ரூம் நம்ம அங்கே ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வெளியேறணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா? கரெக்டாக அந்த டைம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்குள்ளார நம்ம போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லாட்டினா ஒரு 1 ஹவர் நம்ம லேட்டாக போனால் கூட அதுக்கு சேர்த்து 1 டே சார்ஜ் பண்ணிடுவாங்க. வெளியூர் நம்ம பெருசாகவும் ஆர்கியூ பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த செக் அவுட் டைம். எப்போ நம்ம இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு வெளியில் போகணும், அதுக்கு பேர் தான் இந்த செக் அவுட் டைம். அதுக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, செக் அவுட் டைம் என்னன்னு கேட்டோம், அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி அந்த செக் அவுட் டைம் பார்த்திங்கன்னா காலையில் இருக்கும். சில ஹோட்டல்ஸில் ஈவினிங்லேயும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ அதை செக் அவுட் டைம் வந்து காலையில் 10 மணிக்கு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாமா? It is 10 a.m. It is 10 a.m. அடுத்தது நம்மளுடைய ஐடென்டிட்டி கேட்பாங்க இல்லையா? அப்போது ஒரு ஃபார்ம் கொடுத்து நம்மளுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாமா? இந்த ஃபார்மில் உங்களுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் பார்க்கலாம்? Please fill in your particulars on this page. Please fill in your particulars on this page. ஓகே, அந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுப்போம். ஓகேவா? ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹியர் இட் இஸ் இதோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹியர் யூ ஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போது நம்ம சரி நான் ரூம் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஐ வில் புக் த ரூம் எப்படி சொல்லலாம்? ஐ வில் புக் த ஓகே ஐ வில் புக் த ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? புக் பண்ணிட்டோம் அப்படின்னு அடுத்து என்ன செய்வாங்க? ரூம் கீ கொடுப்பாங்க, ரூம் நம்பர் என்னன்னு சொல்லுவாங்க, அடுத்தது ரூமுக்கு எப்படி போகணும் அப்படின்றத வழியையும் சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாமா? வாங்க. Okay, here is your room key. Your room is 215 on the second floor. Okay, here is your room key. Your room is 215 on the second floor. இப்போ அடுத்தது பாருங்கள், ரூமுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத வழி சொல்கிறாங்க. ரூமுக்கு போகிறதுக்கு நீங்கள் முதல்ல எலிவேட்டர் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலிவேட்டர் லிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் செகண்ட் ஃப்ளோர் வரலையும் போயிடுங்க. அப்புறம் இந்த லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எலிவேட்டரை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எலிவேட்டரை விட்டு வெளியில் வந்த உடனே ரைட் சைடு திரும்புங்க. அங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இதை எப்படி சொல்கிறாங்க இங்கிலீஷில் பார்க்கலாமா? To get to your room, you can take the elevator on the left up to the second floor. Then you turn right once you exit the elevator and the room will be on the left hand side. அடுத்தது பொதுவாக அந்த கஸ்டமருக்கு என்ன வரும்?
அடுத்து நமக்கு என்ன டவுட் வரும், இந்த லக்கேஜ் எல்லாம் யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பார்வை பார்ப்போம். அதுக்கு அவங்க பதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஓகே, எங்கள் ரூம் பாய், அதை பெல் பாய்னு சொல்லலாம், இல்லாட்டா ரூம் பாய்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அவர் எல்லாத்தையும் இந்த லக்கேஜ் எல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவார், உங்கள் பேக்கெல்லாம் அவர் உங்கள் ரூமில் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாமா? A room boy will bring your bags to a room shortly. A room boy will bring your bags to your room shortly. இப்போ அடுத்தது, நம்ம புதுசாக இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், ஏதாவது டூர்லாம் உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. பொதுவாக அந்த மாதிரி ஹோட்டல்லே கேட்குறது நம்ம ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோம்னா ஓகே, இல்லாட்டா அங்கே ரூமில் கேட்டோம்னா நம்மளா வெளியில் போய் கேட்குறத விட புது இடத்துல இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ்லேயே கேட்டோம்னா அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, அவங்களே முடிஞ்ச வரையிலும் நம்ம பார்கெயின் பண்ணி நல்ல ப்ரைஸுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை எப்படி கேட்கலாம்? ஓகேவா, நாங்கள் புதுசாக இங்கே வந்திருக்கோம், உங்களால் லோக்கல் டூருக்கு ஏதாச்சும் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? We have come here for the first time. We have come here for the first time. Can you arrange transport for a local tour? Can you arrange a transport for a local tour? ஓகே, இப்போ அதுக்காக கண்டிப்பாக சார், ஓகேவா, எங்களுக்கு நிறைய லோக்கல் ட்ராவல் ஏஜென்சிஸ் கூட கான்டாக்ட் இருக்குது, அவங்க எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு 25% டிஸ்கவுண்ட் கூட கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாமா? Certainly, sir. We are in touch with many travel agencies. Certainly, sir. We are in touch with many travel agencies. They give 25% discount to our customers. Certainly, sir. We are in touch with many travel agencies. They give 25% discount to our customers. அவ்வளோதான், நம்ம எல்லா ஏற்பாடுகளும் தெளிவாக நடக்குது. அப்போ என்ன சொல்லலாம், ஒரு நன்றி சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, ரூமுக்கு போயிடலாம். எப்படி சொல்லுவோம்? அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் எ லாட், தேங்க்ஸ் எ டான், எவ்வளோ வேணாலும் நம்ம தேங்க்ஸ் எ டன் எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? You are welcome, sir. You are welcome, sir. இப்போது எந்த மாதிரியான சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. வாங்க இப்போ ஒரு ஆக்சுவலாக ஒரு கான்வர்சேஷன் எப்படி நடக்குது பார்க்கலாமா? குட் ஈவினிங். Good evening, sir. How can I help you, sir? Good evening, sir. How can I help you, sir? I would like to book a room in your hotel. How many rooms do you want to book, sir? How many rooms do you want to book, sir? Only one. My wife and I. Single or double, sir? Double. What are your charges? What type of room do you want to book, sir? What types of rooms do you have? Our rooms have a lot of types with different prices. We have a standard room, double room, and a suite for a couple, and services that will bring the best time to you. What are your charges? It is 2,500 rupees for 24 hours. Does it include the GST and service charge? No, it does not include the GST and service charge. Our service charge will be 5% and GST 12%, sir. Your rates are high. I'm looking for an economic one. How many days do you want to stay, sir? 2 days. I'll stay here for 2 days. Our rooms are very nice, sir. I will make it 2,000 rupees per day for you. Is it okay, sir? All right. Does this room include breakfast? Yes, it includes breakfast, sir. You can use the hotel facilities
like swimming pool, gym center and yoga center are all included. What is the checkout time? It is 10 o'clock. Okay, I'll go for it. I'll book the room. Fill in your particulars on this page. Here it is. Okay, here is your room key. Your room is 215 on the second floor. To get to your room, you can take the elevator on the left up to the second floor. Then you turn right once you exit the elevator, and the room will be on the left hand side. A room boy will bring your bags to your room shortly. Is there anything else that you need at this point, sir? Yes, of course. We have come here for the first time. Can you arrange transport for a local tour? Certainly, sir. We are in touch with many travel agencies. Certainly, sir. We are in touch with many travel agencies. They give 25% discount to our customers, sir. Okay, thank you. You are welcome, sir. ஓகே வீவர்ஸ், இப்போ தமிழ் தெரியாத ஒரு ஊரில் போய் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு ரூம் புக் பண்ணுறது ஒரு ஹோட்டலில், அப்புறம் ட்ராவல் லோக்கலாக எப்படி ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, அந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிற அளவுக்கு இப்போ தயாராகிட்டீங்க. இந்த வீடியோவை பல தடவை போட்டு திரும்ப போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். நம்மளோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து இதே போல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உலகம் முழுவதும் நீங்கள் சுற்றி வர முடியும், இங்கிலீஷ் பேசி அசத்த முடியும். ஓகேவா? வாங்க இங்கிலீஷ் பேசலாம். சிம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?